plata o plomo. இன்று ராகுலின் பிறந்த நாள். ராகுல் ராகுல் எழுந்துடுறா செல்லம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. சரிப்பா, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம கடைக்கு போயிட்டு சாக்லேட்டு கேக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். அம்மா, சாக்லேட்டு கேக்கு பிஸ்கெட்லாம் வேணாம்மா. நம்ம நர்சரி போயிட்டு நிறைய மரக்கன்றுகள்லாம் வாங்கிட்டு வரலாமா? மரக்கன்றுகளா? அது எதுக்குப்பா? அம்மா, அன்றைக்கி ஒரு தாத்தா மயங்கி வந்துட்டார்ல, நாங்கள் காப்பாற்றணும்லம்மா. அந்த தாத்தா வந்து ஸ்கூலுக்கு வந்து நன்றி சொன்னாருமா. அதுக்கப்புறம் அவர் ஏன் மயங்கி வந்தாருன்னு கூட சொன்னார். இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலை பற்றி கூட சொன்னாருமா. அப்படி என்ன சொன்னார்ப்பா அந்த தாத்தா? ஆமா, அந்த தாத்தா சொன்னார், அப்போல்லாம் ரோடு ஃபுல்லாக நிறைய மரங்கள் இருக்குமா, இயற்கையான காற்றை சுவாசிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதான், சாப்பாடு கூட ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். ஆனால் இப்போது சாப்பாட்டில் கூட மருந்து கலக்கிறாங்களாம். காற்று கூட ஆரோக்கியமான காற்று கிடைக்கிறது இல்லையா, மரத்தை வெட்டுறதுனால ஆரோக்கியமான காற்று கிடைக்கிறது இல்லையா, தண்ணிக்கெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாருமா. சரிப்பா, அந்த தாத்தா சொன்னது கரெக்ட் தான்ப்பா. நம்மளும் நம்ம வீட்டில் தண்ணி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம், தண்ணி கேன் வாங்கி தான் குடிக்கிறோம். அதுக்கும் இந்த மரக்கன்றுகள் வாங்கி என்ன பண்ண போகிறப்பா நீ? என் பிறந்த நாள் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நம்ம தெருவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுக்க போகிறேன். அவங்கவுங்க வீட்டில் நட்டு வைக்க சொல்ல போகிறேன். இதே மாதிரி என்னை பார்த்து எல்லாரும் செஞ்சாங்கன்னா அவங்க எல்லா வீட்லேயும் ஃபுல்லாக செடி கொடிங்க மரங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம இயற்கையான காற்றை சுவாசிப்போம். மழை வந்து தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது, ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுவோம். அப்படியாப்பா, இது நல்ல விஷயந்தான். உனக்கு எப்படி திடீர்னு இது தோணுச்சு? நான் வந்து சார் அப்துல் கலாம் ஸ்பீச்சை பார்த்தேம்மா. அப்போ அவர் வந்து மரக்கன்றுகள்லாம் நட்டு வைக்கணும்னு சொன்னார், இயற்கையை பாதுகாக்க. அதால் ஏன் நான் வந்து பிறந்த நாள் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம இயற்கையை பாதுகாத்தா அது நம்மளை பாதுகாக்கும். சேவ் ட்ரீ சேவ் எர்த். Please like, share and subscribe friends.